நான் இன்னும் அந்த வேலைய முடிக்கல. இது இங்கிலீஷ்ல ஈஸியா சொல்றது எப்படி? அது ரொம்ப சிம்பிள். I haven't finished that work yet. நான் எந்த வேலை பண்ணாலும் தப்பாதான் நடக்கும். இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்? இது தமிழ்ல ரொம்ப பேர் யூஸ் பண்றாங்க. Whatever I do, it always goes wrong. நீங்க இந்த நிலையில இருந்தா என்ன செய்வீங்க? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இது இங்கிலீஷ்ல what would you do if you were in this situation இப்படி சொல்லலாம். தேவையில்லாம என் கூட சண்டைக்கு வராங்க. இது எப்படி சொல்லணும்? Either they start fights with me unnecessarily னு சொல்லணும். எனக்கு அது மட்டும்தான் வேணும்னு எப்படி சொல்லுறது? இது ரொம்ப ஈஸி. I only want that. Hi friends. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதாது. அந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணணும், அப்பதான் இங்கிலீஷ் பேசுறதுக்கு அழகா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.